தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் தாமே நாம் நம்முடைய இதயங்களை மீண்டுமாக இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்திடம் அர்ப்பணிப்போம். பல நேரங்களில் நம்முடைய இதயமானது இந்த உலக செல்வங்களை நாடி தேடக்கூடிய இதயமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து நாம் மாற்றம் கண்டு நம்முடைய ஒப்பற்ற செல்வம் இறைவனே என்கின்ற மனநிலையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள தூய்மை மிகு திரு இருதயத்தின்பால் நம்முடைய இதயங்கள் ஈர்க்கப்பட தேவையான அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீ. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 9 முதல் 18 மற்றும் 20. அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு கிளர்த்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேப்பா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேப்பா மறைத்து வைத்தாள்.
எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாயிருந்தான். அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்க்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களையும் குரு யோதாவா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோதாவா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் வெடிப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைதட்டி அரசர் நீடுழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுவர்களையும் அவனருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோதாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள், அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தில் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா அவர் ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களுடைய உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களுமாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோயிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தாயை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாக ஆணையிட்டு கூறினார், அவர் தம் வாக்குறுதியின்படி பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உன் மைந்தர் என் உடன்படிக்கையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினால் இதையே என் உறைவிடமாக்குவேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி எனும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். Alleluia, alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 19 முதல் 23 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்த ராணிகளில் மிக முக்கியமானவர், பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் எலிசபெத் த ஃபர்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய முதலாம் எலிசபெத் என்கின்ற அந்த மகாராணி 1558 ஆண்டிலிருந்து இங்கிலாந்து அயர்லாந்து தேசங்களை அவர் ஆட்சி புரிந்து வந்தார். பலவித பெருமைகளுக்கு சொந்தக்காரரான இவருக்கும் வாழ்வின் இறுதி காலம் எட்டியது. இவருடைய பல்வேறு மருத்துவர்கள் வந்து இவரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே போராடி கொண்டிருந்தார்கள். இந்த ராணியும் தன்னுடைய இறுதி நாட்களிலே, நான் என்னுடைய காலத்தை 1 இன்ச் அளவிற்கு கூட்டிக் கொள்வதற்கு எத்தனை லட்சம் பணத்தையும் செலவழிக்க தயாராக இருக்கிறேன் என்றும் கூட சொல்லி வந்திருக்கிறார். ஆனால் இறுதியில் அவருடைய மருத்துவர்களால் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அவருடைய உயிரை மீண்டும் கொண்டு வர முடியவில்லை. இந்த மகாராணி ஏறத்தாழ 10,000 உடைகளை தன்னுடைய அரண்மனையிலே வைத்திருந்திருக்கிறார். அதே போல அவருடைய கை உறை 2000 கை உறை ஜோடிகளை அவர் வைத்திருந்தாராம். ஆக அவருடைய வாழ்வை பொறுத்தமட்டில் பிரம்மாண்டமான வாழ்வாக, செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு வாழ்வாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் வாழ்நாளின் இறுதியிலே அவருடைய உயிர் என்று வருகின்ற பொழுது அது அவருடைய கையில் இல்லை. அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. தன்னுடைய உயிரை, தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அவரிடத்தில் இருந்தாலும் அவர் சேர்த்து வைத்த செல்வத்தை கொண்டு, பணத்தை கொண்டு அவருடைய வாழ்நாளின் நாட்களை நீட்டித்து கொள்ள முடியவில்லை. அன்பு மக்களே, இதே ஒரு உண்மையை உணர்ந்த காரணத்தினால்தான் மாவீரன் அலெக்சாண்டர் தான் இறக்கின்ற அந்த நேரத்திலே தன்னுடைய சவப்பெட்டியின் 2 பக்கங்களிலும் 2 துவாரங்கள் போட்டு தன்னுடைய கைகளை வெளியே இருக்கும்படியாக நீங்கள் என்னை தூக்கிச் செல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் இந்த உலகத்திற்கு வரும்போது எதுவும் கொண்டு வரவில்லை. இடைப்பட்ட காலத்தில் நான் எவ்வளவு செல்வங்களை சேர்த்தாலும் நான் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது எதையும் என்னால் எடுத்து செல்ல முடியாது என்கின்ற அடிப்படையிலே அவர் அவ்வாறு செய்ய சொன்னது நம்முடைய நினைவில் இருக்கலாம். அன்பு மக்களே, இந்த உலகமே செல்வத்தின் பின்னால், பணத்தின் பின்னால் ஓடக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது.
பணத்தை வைத்துக்கொண்டு செல்வத்தை வைத்துக்கொண்டு என்னால் எதையும் சாதித்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை பல நேரங்களில் மனிதர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விடுகிறது. ஆனால் உண்மையான செல்வம் இறைவன்தான் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து உணர்ந்து செயல்படுகிற பொழுது இந்த செல்வத்தின் மீது, உலக பணத்தின் மீது அதிகமாக நாம் பற்று வைக்க மாட்டோம். இன்றைக்கு பல நேரங்களில் உலகத்தின் பின்னால், பணத்தின் பின்னால் ஓடக்கூடிய காரணத்தினால்தான் இறைவனை நாம் மறந்து விடுகிறோம். எனக்கு பணம் போதும், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் என்னால் சாதித்து காட்ட முடியும் என்கின்ற ஒரு தான்தோன்றித்தனமான மனநிலை, தான் எல்லாம், தன்னால் எல்லாம் முடியும் என்கின்ற அந்த ஒரு அதிமேதாவித்தன மனநிலை செல்வத்தை ஒருவன் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு வந்து விடுகின்றது. அன்பு மக்களே, ஆனால் வாழ்நாளின் இறுதியிலே இந்த வாழ்வை, இந்த ஆன்மாவை நாம் இழந்த பிற்பாடு நம்முடைய கதி என்ன என்பதை நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை நம்மால் வாழ முடியும். சவேரியாருடைய வாழ்க்கையை மனமாற்றிய இறை வார்த்தை நமக்கு நினைவிருக்கலாம். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது இறை வசனம். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? தன் வாழ்வுக்கு, தன் ஆன்மாவுக்கு ஈடாக அவன் எதை கொடுப்பான் என்கின்ற அந்த இறை வார்த்தை எவ்வாறு புனித சவேரியாரை மனமாற்றியதோ அதே போல நாமும் நம்முடைய செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன, இந்த உலகத்தின் பணத்தை வைத்துக்கொண்டு என்னால் எதையும் சாதித்து கொள்ள முடியும் என்று நினைத்து கொண்டிருக்காமல் நம்முடைய ஒப்பற்ற செல்வம் ஆண்டவர்தான் என்பதை மனதில் இருத்தியவர்களாக அர்த்தமுள்ள விதத்திலே வெறுமனே செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்காமல் நமக்கு நிலை வாழ்வு தரக்கூடிய ஆண்டவரின் பின்னால் நம்முடைய கண்களை பதிய வைத்து அவரே நம்முடைய ஒப்பற்ற செல்வம் என்று பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த நல் மனதை, நல்ல மன பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். இவரது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும், இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும்.
அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி
வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இறந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் முத பேரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.